ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? காஃபி குடிச்சாச்சா? சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு கோழி குஞ்சு கதை சொல்ல போகிறேன். செவலை கோழி 10 முட்டைகளை இட்டு அடைகாத்து வந்தது. 21 நாள் அடைகாத்தது கோழி. 7 குஞ்சுகள் பொரித்தன. 3 முட்டைகள் கூமுட்டைகள் ஆகிவிட்டது. குஞ்சுகள் கருப்பு, வெள்ளை மற்றும் சாம்பல் நிறத்தில் மிகவும் அழகாக இருந்தது. கியா 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 என்று எல்லா குஞ்சுகளும் சத்தம் எழுப்பிக் கொண்டிருந்தது. குஞ்சுகள் அனைத்தும் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தன. சாம்பல் நிற குஞ்சு மட்டும் தனியாக அலைந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் அனைத்து குஞ்சுகளும் தாய்க்கோழியின் அருகில் வந்து விட்டது. ஆனால் சாம்பல் நிற குஞ்சு மட்டும் தாயின் அருகில் வரவில்லை. உடனே தாய்க்கோழிக்கு கோபம் வந்துவிட்டது. கெக்க என மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டது. மெதுவாய் சாம்பல் நிற குஞ்சு தாய்க்கோழியின் அருகில் வந்தது. அருகில் வந்ததும் தாய்க்கோழி சாம்பல் நிற குஞ்சியை முறைத்து பார்த்தது. அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை சாம்பல் நிற குஞ்சு. தாய்க்கோழி அதன் குஞ்சுகளிடம், நான் சொல்கிறதை கவனமாக கேளுங்கள் என்றது. குஞ்சுகளை கெக்க என்று நான் கூப்பிட்டால் கவனம்னு அர்த்தம். கேன்னு நான் கூப்பாடு போட்டா ஆபத்து, ஓடி வாங்கன்னு அர்த்தம். கேன்னு நான் மெதுவா கூப்பிட்டா இறை இருக்கு, வாங்கன்னு அர்த்தம். குஞ்சுகளே, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பாடம் என்றதும் அனைத்து குஞ்சுகளும் தாய்க்கோழி சொல்லுவதை ஆர்வத்துடன் கேட்டன. சாம்பல் நிற குஞ்சு மட்டும் கியா 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 என்று வாய்க்குள்ளே பாட்டு பாடிக்கொண்டிருந்தது. தாய்க்கோழி குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. அனைத்து குஞ்சுகளும் தாய்க்கோழியின் சொல்லை கேட்டு அருகிலேயே நின்று இறை தேடியது. சாம்பல் நிற குஞ்சு மட்டும் தனியாக சென்று இறை தேடியது. அன்று காலை தாய்க்கோழியும் குஞ்சுகளும் இறை தேடி வெளியே வந்து கிண்டிக் கொண்டிருந்தன. மேலே வானத்தில் பருந்து தன் நீண்ட சிறகுகளை விரித்து பறந்து கொண்டிருந்தது. பருந்தின் நிழல் கீழே பூமியில் விழுந்ததை தாய்க்கோழி பார்த்தது. உடனே கெக்க என்று அபாய எச்சரிக்கை எழுப்பியது. எல்லா குஞ்சுகளும் அங்கங்கே கிடந்த புதருக்குள் பதுங்கிக் கொண்டன. தாய்க்கோழி சாம்பல் நிற குஞ்சை தேடியது, காணவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாம்பல் நிற குஞ்சு ஒரு செடியின் மறைவில் இருந்து ஹாயாக கியா 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 என்று பாட்டு பாடிக்கொண்டே வெளியில் வந்தது. அது என்ன என்று நிமிர்ந்து பார்ப்பதற்குள் சாம்பல் குஞ்சின் மீது பருந்தின் நிழல் விழுந்தது. ஐயோ, ஆபத்து வந்துவிட்டதே! பருந்தின் இறகு சத்தம் சாம்பல் நிற குஞ்சின் காதில் கேட்டது. அவ்வளவுதான், உயிர் போக போகிறது என்று தெரிந்தவுடன் அப்படியே கண்களை மூடி உட்கார்ந்து விட்டது. கியா 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 என்று. அப்பொழுது ஆவேசமாய் தாய்க்கோழி பறந்து வந்து பருந்தின் மீது மோதியது. பருந்து நிலை தடுமாறி கீழே விழுந்து புரண்டது. என்ன நடந்தது என்று தெரியாமல் மேலே எழுந்து பறந்து போனது பருந்து. சாம்பல் நிற குஞ்சியின் அருகில் தாய்க்கோழி வந்து நின்றது. தாய்க்கோழியை பார்த்த பின்புதான் சாம்பல் நிற குஞ்சிக்கு உயிர் வந்தது. ஆபத்து என்றவுடன் தாய்க்கோழி தான் வந்து நின்றது. அதனால் எப்போதும் தாய் சொல்லை அலட்சியப்படுத்தவே கூடாது. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்கள் அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் குட்டீஸ்.